ஜெம் டிவி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பிஸ்தா படத்தினுடைய திரை விமர்சனம். கல்யாணமாகாத கன்னி பெண்களை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. காலையில் நடக்கவிருக்கும் அவசர கல்யாணத்திற்கு மணப்பெண் தேவை. அந்த பொண்ணு யாராப்ல நின்று வந்து இறங்கி போகுதா? இந்த நிமிஷம் அவர் வந்தா கூட நான் அவர் கூட வர தயாரா இருக்கேன். அவ காதலுக்காக அப்பா அம்மாவை தான் விட்டு வருவா. ஆனா இவர் கட்டின புருஷனே விட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன் பெட்ரூம்ல வந்து தூக்கல தொங்கிடுவேன். ஏற்கனவே பிஸ்தா என்ற பெயரில் கார்த்திக் கதாநாயகன் நடித்து அந்த படம் நல்ல வெற்றியை பெற்றது. இப்போது 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பிஸ்தா மீண்டும் புதியவர்களின் முயற்சியில் உருவாகி இருக்கிறது. பிஸ்தா படத்தில் சதீஷ், யோகி பாபு, மிருகுலா ரவி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதை ஒரு வித்தியாசமான கதை என்று நினைத்து கொண்டு தத்தக்கா புத்தகா என்று எடுத்திருக்கிறார்கள். வழக்கமாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா திருமண தகவல் நிலையம் என்று இருக்கும். அங்கே போய் மாப்பிள்ளையும் பேர் கொடுப்பாங்க, பொண்ணும் பேர் கொடுப்பாங்க. 2 பேரும் ஜாதகம் ஒத்து வந்தால் அந்த திருமண நிலையம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யும். அதாவது மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கும் வரன் பார்ப்பது தான் திருமண தகவல் நிலையம். அது நம்ம எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கோம். ஆனால் புதுமையாக திருமணத்தை நிறுத்துகிற ஒரு தகவல் நிலையம் நடத்துகிறாரு. அதாவது சமயத்தில் மாப்பிள்ளைக்கு பிடிக்காமல் இருக்கும்லாம், பொண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கும். வீட்டில் திருமணம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்தணும். இதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு யோகி பாபு. அந்த யோகி பாபுகிட்ட கதாநாயகன் வேலை செய்கிறான். கதாநாயகன் பல தில்லுமுல்லு மோசடி வேலைகள், வாய்ஜாலத்தை காமிச்சு பல திருமணங்களை நிறுத்தி விடுகிறார். எப்போவுமே பிறருக்கு குழி தோண்டினா அந்த குழியில் நீங்கள் தான் விழ வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் கதாநாயகனுடைய நிலையம் ஏற்பட்டு விடுகிறது. கதாநாயகனுக்கு பொண்ணு தேடுறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிவிட்டு பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் லூஸ்தனமாக இருக்குது. தேடுறாங்க. அப்புறம் கல்யாணம் நடக்கும்போது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதான் கதை. இந்த இயக்குனரை பொறுத்தவரை ரொம்ப கெட்டிக்கார். ஏன்னா வாய்ஜாலத்திலே அவர் வாயிலே வடை சுடுறவர் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை ஒரு தயாரிப்பாளர் சில கோடிகள் செலவு பண்ணி தயாரிச்சிருக்காருன்னு சொன்னால் பெரிய கெட்டிக்கார் அந்த டைரக்டர். ஏன்னா மிக ஜகஜால கில்லாடி அந்த இயக்குனர் பிஸ்தா படத்தினுடைய தயாரிப்பாளரை செட்டப் பண்ணது பெரிய விஷயம். பாராட்டியே ஆக வேண்டும். இந்த படத்தில் சதீஷ் நடிச்சிருக்காரு. அவர் வழக்கமாக நடிக்கவே மாட்டார், டயலாக் பேசி சமாளிச்சுட்டு போயிடுவார். யோகி பாபு சில கட்டங்களில் காமெடியாக இருக்க, ஏன்னா அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஓரளவு அனுபவம் பெற்ற யோகி பாபு தன்னுடைய காட்சிகளில் காமெடி பூச்சி உள்ளதாக கவனித்திருக்கிறார். நாமும் பார்க்கும்போது சிரிச்சிட்டு அப்படின்னு வந்து விடுகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லொல்லு சபா சாமிநாதன் அப்பாவாக நடிச்சிருக்காரு. அப்பாவான்னா யாருக்கு? ஞான சம்பந்தத்துக்கு அப்பா. ரொம்ப தாமாசு. ஆனால் லொல்லு சபா சாமிநாதன் நிறைய விஜய் டிவி நாடகங்களில் நடித்ததன் காரணமாக அனுபவம் மிக்கவர். அவர் கொஞ்சம் தமாஸ் பண்ணுறாரு, நமக்கும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது, கிச்சு மூட்டுறாரு என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த படத்தில் என்னதான் போர் அடித்தாலும் அங்கங்கே சில நகைச்சுவை காட்சிகள் இருப்பதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் படம் மொக்க. நீங்கள் ஒரு 1.5-2 மணி நேரம் படத்துக்கு ஒரு 15 நிமிஷம் சிரிக்கிறது உங்களுக்கு போதும்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா காமெடி கலந்து நகைச்சுவை படம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அந்த 15 நிமிஷம் காமெடிக்காக நீங்கள் 1.25 மணி நேரம் கொஞ்சம் அமைதியாக, விட்டேட்டியாக, பொறுமையாக படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிஸ்தா பார்க்குறவங்க பார்க்கலாம். காமெடி உங்களுக்கு பிடிக்குமா? சரி, போய் உட்காந்து 4-5 கடிஜோக்குகளை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு வரலாம். போனதுக்கப்புறம் படம் நல்லா இல்லைன்னு என்ன திட்டப்படாது. அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. பிஸ்தா படத்துக்கு பைல்வான் பார்வை 100க்கு 28 மதிப்பெண்கள்.